എന്നോട് കയ്യിൽ കൊടേ വാഴമാട്ട് ജോലിയും പോയി കൊടയും പോയി കാശ് പോയി. Hello friends, welcome back to my YouTube channel. எங்க நம்ம வந்திருக்கோம் கணேஷ்? சொல்லு கணேஷ். ப்ளீஸ்மா, நானே மாதம் டிப்ரெஷன்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு வெளியாட்டுன்னு எங்க இருக்கோமா? அடுத்த டிப்ரெஷன் ஜோன் வந்து அங்கே ஃபோனில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. எனக்கு யாரும் இல்லை புலம்புறதுக்கு. கொடையை வேற தொலைச்சிட்டா வந்ததுக்கு. ஸோ நாங்கள் எதுக்கு வந்தோன்னா கேடிஆரில் இன்னும் லைட் இல்லை, கேடிஆரில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்தோம். சாரி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ண வந்தோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ண வந்தோம். அண்ட் வெற்றிகரமாக நாங்கள் அதை வந்து இழந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு கூட சொல்லாத அளவுக்கு கேவலமாக ரிஜெக்ட் பண்ணாங்க. இதில் என்ன ஃபன்னுனா, அவன் வேறு டொமைன் இன்டர்வியூ, நாங்கள் வேறு டொமைன் இன்டர்வியூ. ஸோ அவனோடது முடிஞ்சிருச்சு. அவனுக்கு எப்போவோ வீட்டுக்கு போயிருக்கலாம். சரி, நாங்கள் தனியாக வரணுமே நைட்டுன்றனால எங்கள் கூட வந்து பாவம் அதுக்காக வெயிட் பண்ணி 2 hours கிட்ட வெயிட் பண்ணான். நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, எங்களுக்காக வந்து நின்று வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்டர்வியூனால் நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்ககிட்டே சொல்லிக்கிட்டு ஃபுட் சாப்பிட போகலாம். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூனும் எதுவும் சாப்பிடவே இல்லை அப்படின்றனால ஓகே நம்ம எதாவது ஹோட்டல் போய் பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் போட்டோம். இங்கே கேன்டீன் பார்த்தா காலேஜ் கேன்டீன் எல்லாம் எப்போவோ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே ஹோட்டல் போகலாம் அப்படின்னு போனோம். தெரியும் தெரியும், இன்பத்தை பகிர்வோம் குரூப். அது பார்த்தாலே ஏதோ சைட்டு மாதிரி இருக்கு. நாங்களும் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் காலேஜ் வெளியில் மட்டும் இன்னும் போகல. ஏன்னா 1.5 kilometers நாங்கள் நடந்திருப்போம் காலேஜ் உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு. இவன் என்னடானா நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான். எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்கே இருந்தேன், எதுக்கு நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன் இங்கேன்ற மாதிரி. எனக்கு vlog எடுக்க பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே, என்னையே சேரப் பண்ணிக்கலாம், vlog எடுத்து ஃபன்னாக இருக்கும் அப்படின்றனால நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஓகே, இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இல்லாதனால நாங்கள் அப்படியே எங்களோட ஸ்டேஷன் போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். சரி, மேலே அப்படியே வந்து பார்த்தா நல்லா இருந்தது வியூ. என்ன சொல்கிறது, வைடு ரோடு, நல்லா அழகாக இருந்தது. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஓகே, இங்கே கீழே வந்து பார்த்தா ஆம்பூர் பிரியாணி இருக்குது. அதுவும் வந்து அந்த ட்ரெயின் செட்டப்பில் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஃபுட் வாஸ் ஆல்சோ குட் தேர். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எம் கேடிஆர் பசங்கள்லாம் இங்கே வந்து அடிக்கடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து சீரியஸாக ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு முடியல. இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு ஐயோ மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு எப்படியா அந்த இது பன் போட்டு உக்காந்துடணும், அப்போ தான் நிம்மதியாகிடுச்சு. ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவளுக்கு சுத்தமாக முடியல. என் ஃப்ரெண்டுக்கு அவள் வந்து எனக்கு எதாவது கொடுங்க சாப்பிட அப்படின்ற மாதிரி ஆயிட்டா. அப்புறம் ஃபுட் வந்தது. நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சீரக சம்பா ரைஸ் ஆப்வியஸ்லி நல்லா இருந்தது. அண்டு நான் அண்ட் சம் கிரேவி ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்காதீங்க, இந்த வீடியோ இருக்குது அதனால் அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அப்புறம் என்னோடய வீடியோட இந்த என்ன சொல்கிறது, நான் வீடியோ எடுக்கிறத வச்சே தெரியும் எந்த அளவுக்கு நான் டயர்ட் ஆகிட்டேன்னு. ஃபுல்லு ஷேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோவே. அப்புறம் வந்து உட்காந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேறு என்னது, ட்ரெயின் வருமானு கூட எங்களுக்கு தெரியல இந்த டைமுக்கு. டைம் வேறு அப்படியே போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 hour 45 minutes ஏதோ உட்காந்துருப்போன்னு நினைக்கிறேன் ஸ்டேஷன்லேயே. ഇംഗ്ലീഷ് ടു മലയാളം ട്രാൻസ്ലേറ്റ്. സ്നേഹ, ഞങ്ങളുടെ കൂടെ ഡാൻസ് കളിക്കാൻ താല്പര്യമുണ്ടോ? அப்படின்னா என்ன அர்த்தம்? നീതാ அப்படி போட்டு கொடுத்த അർത്ഥം തരില്ല. എന്നിട്ട് സ്നേഹ, ഞങ്ങളുടെ കൂടെ ഡാൻസ് എന്താ ആടാൻ താല്പര്യമുണ്ടോ? ஸோ ஸ்டாப் வந்துருச்சு, நாங்கள் இறங்கிட்டோம். அண்ட் எங்களோட மெயின் எய்மே வந்துட்டு எப்படியாச்சும் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடணும். ஏன்னா எங்களால் சுத்தமாக முடியல. அண்ட் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டப்போ அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப மழையாக இருக்குது, இப்போ நீ இந்த சைடே வராத, நீ ஃப்ரெண்டோட பிஜிலே ஸ்டே பண்ணு, நாளைக்கு வந்தால் போதும்ட்டாங்க. ஸோ நான் அப்படியே ஃப்ரெண்ட் பிஜிக்கு போயிட்டேன். அங்கேயே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ഫോണിൽ കാണുമ്പോൾ വൃത്തിയുണ്ട്.
ஸோ காஃபிலாம் போட்டு கொடுத்தா அதெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு லேட்டானால தூங்க போயிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.